சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார் என்று சொல்லி நாம் வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுகிறது வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சம்பவங்கள் ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். இது ஆண்டவர் தேவாதி தேவன் ஒரு பெரிய அற்புதம் செய்த ஒரு சம்பவத்தை இது குறிக்கிறது. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை செய்வது. அல்லேலூயா. உங்களுடைய தொழிலே இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய காரியம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுகிறதை நாம் வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கானானுக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கடைசியாக அந்த யோர்தான் நதி அவர்களுக்கு தடையாக காணப்படுகிறது. கானான் என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாடாக காணப்படுகிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அந்த நாட்டிற்காக கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். யோசுவா அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த யோர்தான் நதி அவர்களுக்கு தடையாக காணப்படுகிறது. ஐயோ, நாங்கள் யோர்தானுக்கு கடந்து செல்லுகிறோமே, யோர்தானுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்று சொல்லி எல்லா மக்களும் அந்த யோர்தான் நதியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயோ, யோர்தானுக்கு போக முடியவில்லையே, யோர்தான் நதி எங்களுக்கு தடையாக காணப்படுகிறதே, நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி கண்ணீரோடு காணப்பட்டார்கள். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு கவலையோடு இந்த இடத்திலே வந்திருக்கலாம். ஆசீர்வாதங்களை நான் கண்டு கொண்டிருக்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே, ஆசீர்வாதங்களுடைய குடும்பத்திலே இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு கவலையோடு அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல காணப்படலாம். யோர்தான் நதி உங்களுக்கு தடையாக காணப்படலாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நதியின் கரையிலிருந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யோசுவாவே, நாங்கள் யோர்தானுக்கு செல்ல வேண்டும், அந்த யோர்தானுக்கு நாங்கள் செல்ல முடியுமா? ஐயோ, இந்த நதி எங்களுக்கு தடையாக காணப்படுகிறதே என்று சொல்லி வேதனையோடு காணப்பட்டார்கள். அந்த யோசுவானிடத்தில் ஓடோடி போய் சொல்லுகிறார்கள். யோசுவா கர்த்தரிடத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே, இவர்களுக்கு யோர்தான் நதி தடையாக காணப்படுகிறது. ஆண்டவரே, இதை நீர் எப்படியாவது இந்த தடையை மாற்ற வேண்டும், இந்த நதி பிளக்க வேண்டும் என்று சொன்னபோது, இல்லவே இல்லை யோசுவாவே, இவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார். யோசுவாவே, இவர்கள் பாவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், விபச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், விக்கிரக ஆராதனையை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த தடை என்று சொல்லுகிறதே ஆண்டவர் சொல்லுகிறதை வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த இஸ்ரவேல் ஜனத்தை போல இன்றைக்கு நீ யோர்தான் கரையிலே இருந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். நான் கானானை பார்த்து கொண்டிருக்கிறேன், கானான் எனக்கு வெளிவிடவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு காணப்படலாம். ஆண்டவர் ஆவியானவர் இந்த இடத்துல உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு விரோதமாக ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமாக ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடை ஏன் தெரியுமா? எனக்கு பிரியமில்லாமல் நீ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். நீ அதை விடுவிக்கிற போதுதான் நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த ஜனங்களிடத்திலே யோசுவா சொன்ன உடனே யோசுவா ஆண்டவரிடத்திலே போகிறான். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இரவு முழுதும் இவர்களை ஜெபம் பண்ண சொல்லு, பாவங்களை அறிக்கை செய். நாளைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் எடுத்துக்கொண்டு யோர்தான் நதிக்கு சென்றுகிற போது அந்த யோர்தான் 2ஆக பிளக்கும் என்று சொன்னதை நாம் வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். அதன்படி அந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? முழுதும் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார்கள். ஆண்டவரே, அவருடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. யோர்தான் கானான் தேசம் எங்கள் கண் முன்பாக தெரிந்து கொண்டிருக்கிறது. ஐயோ, நாங்கள் அதை அனுபவிக்க முடியவில்லையே, இந்த யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறதே, நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கண்கலங்கி கொண்டிருந்த ஜனங்கள் எல்லாரும் ஒன்று கூடினார்கள். முழுதும்
அவர்கள் ஒன்றோடு ஐக்கியப்பட்டார்கள். எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய வேசித்தனத்தை மன்னியும் ஆண்டவரே, எங்களுடைய விக்கிரக ஆராதனை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி முழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் வீட்டிருந்தார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நாம் தான் ஜெபிக்க வேண்டும். எந்த ஊழியரிடத்திலோ யாரிடத்திலோ சொல்லி நமக்கு ஜெயம் கிடைப்பது கிடையாது. ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரிடத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரோடு பேச வேண்டும். அல்லேலூயா.